மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு இணைந்து வழங்குவோர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. நம்ம நிகழ்ச்சி 100 நாளும் படிப்பு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரத்யேக படிப்பு குறித்து நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மருத்துவ படிப்புகள் அப்படின்னு பொதுவாக பேச போகிறோம். அதே நேரத்தில் குறிப்பாக அதில் பிரத்யேக தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கால்நடை மருத்துவ படிப்பு குறித்து பேச போகிறோம். கால்நடை மருத்துவ படிப்பு யார் படிக்கலாம், தகுதி என்ன, அவங்களுக்கான கட் ஆஃப் என்ன, வேலைவாய்ப்புகள் எந்தெந்த துறையில் இருக்குது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். நேயர்களாகி நீங்கள் கல்வி சார்ந்து எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்று நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக உயர்கல்வி ஆலோசகர் திரு எம் முகமது இஸ்மாயில் அவர்கள் வருகின்றிருக்காங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். மருத்துவ படிப்பு அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைக்க வர்றது MBBS, BDS, சித்தா இந்த மருத்துவ. பொதுவாகவே மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது எந்தெந்த பிரிவுகள் அதில் இருக்குது, அதை பற்றின ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமாக வந்துட்டு இப்போ பொதுவாகவே எல்லாருமே வந்து மருத்துவ படிப்புனா வெறும் MBBS அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து மருத்துவத்துறையில் நிறைய படிப்புகள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக MBBS இருக்குது, அதே போல் BDS இருக்குது, டென்டல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய BDS இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான பாரம்பரிய மெடிசன் சொல்லக்கூடிய இந்தியன் மெடிசன், ஆயுஷ்னு சொல்லக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி சொல்லக்கூடிய இந்தியன் மெடிசன் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிசன் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் தவற விட்ட ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ படிப்பை வந்து பிவிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு இருக்குது. அது படிப்பு வந்துட்டு எல்லாரும் வந்து அதை பெருசாக இது பண்ணுறதில்ல, ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு படிப்பு. மருத்துவத்துறையில் பிவிஎஸ்சிங்கிறது ரொம்ப முக்கியமான, தேவையான, வளர்ந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பு. வெட்டினரி மெடிசன். ஆமாம். ஓகே, இது யார் படிக்கலாம்? வெட்டினரி மெடிசன் வந்து +2ல் யார் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்துருக்கிறாங்களோ அல்லது பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கிறாங்களோ இந்த மாணவர்கள் வந்து தாராளமாக வெட்டினரி சயின்ஸ் படிக்க முடியும். அதே போல் வெட்டினரி சயின்ஸுடைய மிக முக்கியமான மற்ற படிப்புகள் இருக்குது. டெக்னாலஜி ஓரியன்ட் டைரி டெக்னாலஜி இருக்குது, அதே போல் வந்துட்டு பவுல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது, பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரியான படிப்புகளை வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கலாம். மற்றபடி பிவிஎஸ்சி வந்துட்டு ஒன்லி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். பயாலஜி மார்க் கம்பல்சரி. கட் ஆஃப் வந்துட்டு பயாலஜி கட் ஆஃபும் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கட் ஆஃபையும் சேர்த்து தான் நம்ம அதுக்கு இது பண்ணுவோம். இதுக்கு நுழைவுத் தேர்வுன்னு எதுவும் இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி சயின்ஸுக்கு வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது. உங்களுடைய +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கான அந்த இடங்கள் ஒதுக்கப்படும். பட் ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து கம்பல்சரி நீட் யூஜி வச்சு தான் நம்ம வந்து மெடிசனுக்கும் அப்ளை பண்ணணும், BDSக்கும் அப்ளை பண்ணுறோம், இந்தியன் மெடிசனுக்கும் அப்ளை பண்ணுறோம். அதே போல் பிவிஎஸ்சி ஆல் இண்டியா கோட்டாவில் பிவிஎஸ்சிக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நீட் எழுதுனா தான் பண்ண முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 640 இடங்களுக்கு வந்து நம்ம வந்து நீட் எழுத தேவையில்லை. உங்களுடைய +2 மார்க்கே போதுமானது. இது புது தகவலாக இருக்குது. கண்டிப்பாக. அதாவது நான் வந்து நீட் எழுதலை, ஆனால் நான் வந்து மெடிசன் தான் போவேன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால், எப்படி வந்து ஹியூமனுக்கு வந்து MBBS இருக்குதோ அதே மாதிரி அனிமலுக்கு உண்டான MBBS தான் இந்த பிவிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பு. இது வந்து நம்ம மனுஷன் தோணின காலத்திலேருந்து இந்த அனிமலோட சேர்ந்து இருக்கிறது, அனிமலை பராமரிக்கிறது, அனிமலை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அதனால் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பாக இருக்குது. குறிப்பாக வந்து யூகேல, ஆஸ்திரேலியாவில், இங்கிலாண்டில் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இந்த வெட்டினரி டாக்டர்ஸ்க்கான அல்லது வெட்டினரி சயின்ஸஸ் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுக்கான நீடு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, என்னென்ன மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இதில் போன கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று பார்க்குறப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லா மருத்துவ படிப்புகளுக்கும் அதிகமாக நினைப்பாங்க. இந்த மருத்துவ படிப்புகளும் அது மாதிரி தான் வருமா, இது டாக்டருக்குள்ளே தான் வருமா? அதாவது இது வந்துட்டு நீட்டுக்குள்ளே வராது. இது வந்து நம்ம வந்து தனியாக அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் தனியாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகம் அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஏறக்குறைய 195 + அந்த ரேஞ்சு தான் இருக்கும். நார்மலாக OC கேட்டகிரியில் 197 அந்த மாதிரி இருக்கும். உள்ளே வரும்போது BC, MBC, SC, ST வரும்போது மேக்ஸிமம் 190 அந்த ரேஞ்சுக்கு, இல்லை 189க்கு க்ளோஸ் ஆயிரும். இதுவுமே வந்துட்டு கட் ஆஃப் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மி. மொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து மொத்தம் 640 சீட்டு தான். அப்போது சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்துட்டு 185க்கு மேலே இருந்ததுனாக்கா தாராளமாக அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, 185 கீழே இருந்தாக்கா கொஞ்சம் கஷ்டம். அதாவது பிவிஎஸ்சி கஷ்டம், மற்ற செக்டார்ஸு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்திய தமிழக அளவில் நீங்கள் குறிப்பிட்ட கல்லூரி சொன்னீங்க, அகில இந்திய அளவில் மத்திய அரசு நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குது சார் நம்ம தமிழ்நாட்டில்? மிக முக்கியமாக வந்துட்டு அதாவது இருக்கிறதுலே டாப் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு சொன்னாக்கா
அதாவது இது எப்படி நார்மல் மெடிசன் வந்து எம்சிஆர்ஐ கீழே வருதோ, ஐசிஎம்ஆர் கீழே வருதோ, அதே போல் இது வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே தான் இது வந்து வருது. இதில் வந்துட்டு என்னன்னு சொன்னாக்கா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி மெடிசன் சொல்லி இருக்குது. அதே போல் நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அதே போல் நேஷனல் பவுல்ட்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. இது எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, அதே போல் அஸ்ஸாமில் இருக்குது, அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. இதுதான் வந்து இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம். தமிழ்நாடு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெட்டினரிக்குன்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லை, ஆல் இண்டியா ரேங்கிங்லையும் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. ஓகே, ஆல் இண்டியா ரேங்கிங். சூப்பர். பேசலாம் சார். நேர் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் ராஜேஷ், நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம். சார் எங்கள் பசங்க 12th முடிச்சிருக்காங்க சார். இப்போ போடுற நீங்கள் கோர்ஸ் வந்து பற்றி போட்டுட்ருக்கீங்க, கால்நடைகளை பற்றி ஏஇ போட்டிருக்கீங்க சார். அது தான் சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டு சார். அப்புறம் ஆங்கர் சார், உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டு சார், அது கேட்கணும் சார். 2 கேள்வி சார் எங்களுக்கு. சரி, சொல்லுங்கள் சார். அந்த சார், அந்த ஏஇ பற்றி கோர்ஸ் வந்து எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் சார்? அதுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது சார்? அந்த இது கால்நடைகளை பற்றி இருக்கா சார்? அது கொஞ்சம் சார் சொல்லணும், அன்போடு சொல்லணும் சார். சரிங்க சார். சார் அடுத்தது ஒரு ஆங்கர் சார்கிட்ட ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள் சார். சார் எங்களுக்கு வந்து எங்க ரிலேஷனு, எங்க அண்ணன் பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சார் இது படிச்சிருக்காங்க சார். ஐஐடிக்கு, என்ஐடி, IIIT படிச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் இருக்கு. அதுக்கு என்ன கட் ஆஃப் மார்க், எப்படி அதுல ஜோசா கவுன்சிலிங் கலந்துக்கணும், என்ஐடில என்ன கட் ஆஃப் மார்க், அது ஜோசா கவுன்சிலிங் கலந்துக்கணும். அது மாதிரி IIITல என்ன வந்து அந்த கவுன்சிலிங்ல அந்த மார்க் எவ்வளவு கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும். அந்த ஜோசா கவுன்சிலிங் ஒன்று இருக்கு சார், கவர்மெண்ட் இது. அது எப்படி போய் கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அதோடைய மார்க்குக்கெல்லாம் வந்து ஐஐடி பத்தியே சேர்றது. 2வது மார்க் எடுத்தா IIITல சேரலாம், சாரி என்ஐடில சேரலாம். 3வது ரேங்க் எடுத்தா IIIT சேரலாம்னு சொல்றாங்க சார். அது சார் வந்து ஆங்கர் சார் மாலைமுரசு டிவி சார்பா, அதோட நிறுவனர் சார்பா நீங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு டீச்சர்ஸ் எங்களுக்கு வச்சு ஒரு நாள் ப்ரோக்ராமா நடத்தினா, எங்க ரிலேஷன்ல நிறைய பேர் நாங்க ஐஐடி, என்ஐடி, IIIT போற ஸ்டூடெண்ட் நிறைய இருக்கோம். அதை பத்தின தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு எங்களுக்கு வந்து நல்லா அதை பத்தின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு நாங்க சேரத்துக்கு உதவியா இருக்கும். உங்ககிட்ட ஒரு அன்போடையும் ரொம்ப ரிக்வஸ்டாவும் கேட்டுக்கிறேன் சார். மாலைமுரசு நிறுவனத்தையும் ஆங்கர் சார் நிறைய டெய்லி இந்த ப்ரோக்ராம் பண்ணி அருமையா வழி நடத்திட்டு இருக்கீங்க. உங்ககிட்டயும் இது ஒரு ரிக்வஸ்டா கேட்கிறோம். அதுக்கு உண்டான டீச்சர்ஸ் வச்சு எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு நாள் கொடுத்தா எங்களை மாதிரி மாணவர்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாடு பூரா உதவியா இருக்கும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சார். நல்ல சார், உங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இப்போ 30 நாட்கள் கடந்து நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இந்த 30 நாட்களும் குறிப்பிட்ட நாட்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் கேட்டதுக்காக வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக அதுக்குன்னு ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி 1 மணி நேரம் இதற்காகவே ஒதுக்கி நிச்சயமாக உங்களுக்காக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் திட்டமிட்டு நடத்துகிறோம். உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படும். இணைப்பில் வந்து கேள்வி கேட்டமைக்கே ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களோட சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாங்க. சார் அது சார் என்ன கேட்டாங்கன்னா, வெட்டினரி சயின்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி நம்ம வந்துட்டு நீட்டுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவோமோ அதே போல் வந்துட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இப்போ வந்து கவுன்சிலிங் ஓப்பனாக இருக்குது. கவுன்சிலிங் இப்போ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி உங்களுடைய 12th மார்க்கு எப்படி கட் ஆஃப் எடுப்பாங்கன்னு சொன்னால், பயாலஜியில் 100க்கு எடுக்கிறது அந்த மார்க் அப்படியே எடுத்துக்குவோம். ஃபிசிக்ஸில் வர்ற மார்க் 2ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். அதே போல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய மார்க் 2ஆல் டிவைட் பண்ணி டோட்டலாக 200க்கு கணக்கு போட்டு 200ல் எவ்வளோ வருது, ஒரு 190 ப்ளஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வெட்டினரி சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 190 கீழே அப்படின்னு சொன்னாக்கா டைரியோ அதே போல் பவுல்ட்ரியோ அந்த மாதிரியான படிப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நம்ம எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி வெட்டினரிக்கும் தனியாக அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸ் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்துட்டு எதுனாலும் சரி நீங்கள் கவுன்சிலிங் வழியாக தான் போகணும், வேறு எதுவும் ப்ரைவேட் அப்ரோச் எதுவும் பண்ண முடியாது. இந்த கால்நடை மருத்துவ படிப்பு அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்துட்டு சேரலாம். நல்ல பேர் வந்துட்டு பெண்கள் சேரத்துக்கு தயக்கப்படுவாங்க, அவங்களும் சேரலாமா? அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? பொதுவாக வந்துட்டு இந்த கால்நடை படிப்புனாவே வந்து மேல் ஓரியன்ட் அல்லது மேல் டாமினேட்டட் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் பார்த்தோன்னு சொன்னாக்கா இந்த கால்நடை மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னு சொன்னான்னா எம்பத்தி தான். சிம்பத்தி அண்ட் எம்பத்தி தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு அனிமல் வந்து எவ்வளோ டெக்னிக்கலான பர்சனுங்கிறது அது தெரியாது, இவங்க வந்து எவ்வளோ எமோஷனலாக அதோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து எஸ்பெஷலி உமனுக்கு வந்து அது நேச்சுராகவே வரும். அதனால் வந்து பர்சனலி என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், மென்னோட ஃபீமேல் வந்து அதை தாராளமாக இன்னும் சூப்பராக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வேர்ல்டு லெவல் அந்த பிவிஎஸ்சி டாக்டர்ஸ் வந்துட்டு அதே போல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து உமன் தான் இருக்கிறாங்க. மற்ற கண்ட்ரீஸில் வந்து இது பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அந்த குறிப்பாக அனிமல் ரெஸ்கியூவில், அனிமல் ஹஸ்பண்ட்ரியில், அனிமல் ட்ரீட்மெண்ட்டில்,
அனிமல் சர்ஜரிஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்னன்னாக்கா மென்னை விட உமன் வந்து கொஞ்சம் அஹெடாக இருக்கிறாங்க. அதனால் தாராளமாக மேலும் படிக்கலாம், ஃபீமேலும் தாராளமாக படிக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெட்டு வளர்த்துறது ஓகே, ஆனால் வந்து அதுக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தால் அதை பராமரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா? ஆமாம், பெட்டை எல்லாரும் கொஞ்சுவாங்க, அது வந்து அதுக்கான குவாலிட்டி அல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அந்த எம்பத்தி அவங்களுக்கு வருதா, இந்த சிம்பத்தி வருதா? ஓகே, இதில் எனக்கு ஒரு கேள்வி வருது, பேசுவார் நேர். தாராளமாக. நேர் வணக்கம். ஓகே, வந்தோடனே இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு கோளாறு போல். கால்நடை மருத்துவ படிப்பு, கால்நடை பராமரிப்பு ரெண்டுமே வெவ்வேறு படிப்பா, ரெண்டும் ஒன்று தானே? அதாவது இந்த கோர்ஸோட பேரே வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் தான், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிறது தான். இதில் வந்து ரெண்டுமே வரும், கால்நடை மருத்துவம் வரும், கால்நடை பராமரிப்பு அப்படின்னு தனியாக இருக்கா? அதாவது ஒரே டிகிரி தான், ஒரே டிகிரியில் ரெண்டுமே வரும், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச். அதோட இதே அப்படி தான் கொடுப்பாங்க, அந்த டிகிரி அப்படி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று கால்நடை பராமரிப்பு ஒன்று, ரெண்டாவது கால்நடை மருத்துவம் ஒன்று. இந்த பராமரிப்பு அப்படின்றது என்னன்னு சொன்னாக்கா அதனுடைய ப்ரீடிங்கு, அதனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதனுடைய எண்ணிக்கையை கூட்டுறது, இன்னும் எப்படி லாபகரமாக அதை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஏஹெச் வரும், அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வரும். வெட்டினரி சயின்ஸில் வந்து கால்நடை மருத்துவம்ன்றது அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இது பண்ணுறது, அதுக்கு சர்ஜரி பண்ணுறது. எப்படி வந்து மாஸ்டர்ஸில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டியில் எல்லா கோர்ஸும் இருக்கோ அது அப்படியே சேம் டிட்டோ வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்குது. நமக்கு கைனகாலஜி ஓஜி இருக்குது, அவங்களுக்கும் ஓஜி இருக்குது, பேத்தாலஜி இருக்குது, அவங்களுக்கும் பேத்தாலஜி இருக்குது. ஈவன் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு எப்படி வந்து மனுஷங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி, கைரோதெரப்பி இருக்கோ அதே மாதிரி அனிமல் கைரோதெரப்பி இருக்குது. ஃபாரின்லலாம் வந்து அதை வந்து அதுக்கு தனி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி உடம்புல வந்து சுளுக்கு வருது அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து கைரோதெரப்பி பண்ணிக்கிறோம், இல்லை தெரப்பி பண்ணிக்கிறோம். அதே போல் வந்து அனிமலுக்கும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்தியாலையும் பாம்பேல இருக்குது, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ. அதனால் அப்படியே டிட்டோ ஹியூமனுக்கு என்னவோ அதே வந்துட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்துருக்கு. ஓகே சார், நீங்கள் சொல்கிறப்ப எல்லா கேள்விகளும் சொல்கிறப்ப குறிப்பிட்றீங்க வெளிநாட்டில் இந்த படிப்பு நல்ல வளர்ச்சி இருக்குது, நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது, வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு படிப்பு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நாட்டில் எப்படி சார் இருக்குது வேலை? அதாவது வந்து இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டும் சேர்ந்தது. அதாவது எமோஷனலாகவும் இதில் அட்டாச் ஆகணும், எக்கனாமிக்கலாகவும் இதில் க்ரோத் இருக்கும், ரெண்டுமே இதில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு இப்போ வந்து நல்ல எமர்ஜ் ஆகிருக்குது. குறிப்பாக ஒரு சில உதாரணமாக மில்க் ப்ரொடக்ஷனில், பால் உற்பத்தியில் இந்தியா வந்து வேர்ல்டில் முதல் இடத்துல இருக்குது. டென்மார்க்குக்கும் இந்தியாவுக்கும் தான் வந்துட்டு அதுக்கான காம்படிஷன் இருக்குது. அவங்க ஒரு ஃபஸ்ட்டில் இருப்பாங்க, நம்ம இருப்போம், அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் வந்துட்டு பீஃப் எக்ஸ்போர்ட்டில், அதே போல் கோட்டில், ஊல் இது பண்ணுறதுல, அந்த மாதிரி விஷயங்களில், எக் எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. அதுவும் குறிப்பாக நாமக்கல் இப்போ பேசினார் காலர் பேசினார்ல, நாமக்கல் தான் வந்து எக் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏறக்கூடிய இந்தியாவுடைய முட்டை உற்பத்தியில் அல்லது முட்டை தேவையில் பெரும்பாகம் வந்து நாமக்கல் வந்து பூர்த்தி செய்யுது. ஆமாம், 85-90% நம்ம. அதனால வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்பீடாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபியில் வந்து இந்த பவுல்ட்ரி சம்பந்தமான அல்லது அனிமல் ஹஸ்பண்ட்ரி சம்பந்தமான எக்கானமி கான்ட்ரிபியூஷன் வந்து அது ரொம்ப ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ. அதனால அந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா இப்போ. படிப்பு பொதுவாக கேட்குற எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, கஷ்டமாக இருக்குமா? அதாவது கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நமக்கு நார்மலாக எம்பிபிஎஸ்ல வந்து ஃபிசியாலஜி அது எல்லாம் இருக்குதோ அதே போல் சேம் டிட்டோ அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அங்கே எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ என்னன்னா மனித உடல் சார்ந்து அவங்க படிப்பாங்க. இங்கே வரப்போ விலங்கியல் அப்படின்னா நிறைய விலங்கு இருக்கும், நிறைய அடிப்படையில் கேட்கும். அதாவது அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அதை வந்து எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து எப்படி மனுஷங்களில் வந்துட்டு ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட முடியும், மேலு ஃபீமேலு அந்த மாதிரியான ஒரு இது பண்ணிட முடியுமோ அந்த மாதிரி வந்து அனிமல்லையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதில் வந்து ஒரு செக்டாரை படிச்சுட்டா போதும், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தானே ஒழிய மேஜர் டிஃபரன்சஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் அதை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கு வந்து அனிமல் கேரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இன்னும் ரொம்ப ரசித்து படிப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நான் வந்து இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்க போகிறேன். இன்னொன்று வந்து இதில் என்னன்னு சொன்னாக்கா இதில் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு கேட்டை பற்றி படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் பெருசாலாம் சிரமப்பட தேவையில்லை. வீட்டுக்கு போனாலே கேட் இருக்கும், அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம அதை வந்து இது பண்ண போகிறதில்ல, அதை பார்த்து அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக லேர்ன் பண்ண முடியும். என்னன்னா ஆடு மாடு அது அப்படிதான் நினச்சிப்போம், பூனை வேற என்னெல்லாம் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து என்னன்னு சொன்னாக்கா இந்த வெட்டினரி சயின்ஸ் ஏன் போக மாட்டேன்றாங்க நிறைய பேர். சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட் வந்து ஏறக்குறைய 1500+ சீட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் வெட்டினரி சீட்ஸ் வந்து அதில் வந்து பிலோ ஹாஃப் ஒரு 640 சீட்டு தான் இருக்குது.
ஆனால் இதே போல் வந்து இன்னொன்று முக்கியமானது ஏன் வந்து நிறைய பேர் போக மாட்டேன்றாங்க, நீட்டில் நல்ல டாப் ஸ்கோர் எடுத்தவங்க ஏன் போக மாட்டேன்றாங்கன்னு சொன்னால், கெலோக்கியலாக சொல்ல போனாவே வெட்டினரி டாக்டருக்கு பேரே வந்து மாட்டு டாக்டர். ஏன்னா கிராமங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், போய் மாட்டு டாக்டர் கூட்டு வா, மாட்டு உடம்பு சரியில்லை, மாடு அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு 20 years பேக். இப்போ வந்து இந்தியாவில் வந்து பெட் இண்டஸ்ட்ரிங்கிறது டிராஸ்டிக்காக டெவலப் ஆயிருக்கு, பயங்கரமான டெவலப்மெண்ட். முன்னெல்லாம் எப்படின்னு சொன்னாக்கா வந்து வீட்டில் வந்து ஒரு 10 வீட்டுக்கு ஒரு டாக் இருக்கும், இல்லை 10 வீட்டுக்கு ஒரு கேட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கேட்டு வந்து வீட்டில் ஒரு மெம்பர் ஆயிடுச்சு. ரேஷன் கார்டில் இன்னும் பேர் சேர்க்கல, அதுதான் ஒழிய மற்றபடி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக டாகை கன்சிடர் பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ 70% ஆஃப் இந்தியன் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் வந்து டாக் ஒரு மெம்பரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, கேட்டிலே வந்து நார்மல் கேட்டு தான் வளர்த்துவாங்க. அது பெரும்பாலும் வளர்த்துறதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று டாக் வளர்த்துவாங்க, இல்லை கேட்டு வளர்த்துவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர்டு வளர்த்துறாங்க, ரெப்டைல்ஸ் வளர்த்துறாங்க, அந்த இன்னும் நிறையலாம் வந்து முயல் நிறைய வந்து அந்த டெவலப் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன், என்னன்னு சொன்னால், பெர்ஷியன் கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, முன்னெல்லாம் வந்து பர்த்டேக்கு வந்துட்டு டாகை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பப்பி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து கேட்டு தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒரு கேட்டு, பெர்ஷியன் கேட்டுக்கு மினிமம் ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து 3500 7,000 வரைக்கும் ஆகுது. ஒரு நார்மலாக ஒரு பெர்ஷியன் கேட்டுக்கு, அது குட்டிக்கு. அது அம்மா அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு சொன்னாக்கா அதோடைய எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது பெட்டுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. பெட் கேரு, பெட் க்ரூமிங்கு, நம்ம இப்படி வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங், கட்டிங் இதெல்லாம் பண்ணுறோமோ, இதை விட கூட, இதை விட ஜாஸ்தி. நமக்குலாம் வந்து 200 ரூபீல நம்ம கட் பண்ணிடலாம் ஹேர் கட், அவங்களுக்கு 800 ரூபா, 800 ரூபி, 1000 ரூபி தான். அதனால் பெட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறது வந்து நமக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டையும் கொடுக்கும், அதே போல் வந்து நமக்கு எக்கனாமிக்கலாகவும் நல்ல நமக்கு க்ரோத் இருக்கும். நேர் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். இப்போ இந்த வெட்டினரி சம்பந்தமா சார் நிறைய டீட்டெயில் சொன்னாங்க, நாங்க கேட்கறோம். ஆனா எங்க சர்க்கிள்ல அல்லது படிச்ச இப்ப பசங்க நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் படிப்புகளை தான் வந்துட்டு ப்ரமோட் பண்றாங்களே தவிர, உண்மையிலே இந்த ஜுவாலஜி, அனிமல் ஹஸ்பண்ட்லாம் அவ்வளவு ஸ்கோப் இருக்கா? இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை எடுத்து படிக்கலாமா சார்? சக்சஸ் பண்ண முடியுமா லைஃப்ல? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? திருப்பூர்ல இருந்து பேர் முகமது சார். முகமது. இணைப்பில் இருந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. ஒரு நல்ல கேள்வி சார். இன்ஜினியரிங் தான் நிறைய போறாங்க. இது கால்நடை படிப்புங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு படிப்பு தானே. ஆமாம், அவங்க இது பண்ணுறது. ஆமாம், அதை கேட்குற சரியான கேள்வி. சரிதான். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, என்னென்னா சொன்னாக்கா, ஒரு வருஷமும் ஒரு ஸ்டடியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து நீங்கள் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் என்ன எடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து ஏஐடிஎஸ் தான் சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏஐஎம்எல் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸ். சரி, நீங்கள் அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? அது அந்த இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் சேர போகிறோம்னா அந்த கோர்ஸை பற்றி, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அதோடைய ஸ்கோப் என்ன, இதெல்லாம் ஸ்டடி பண்ணிங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. என் ஃப்ரெண்டு சேர்றான், இல்லாட்டி என் பக்கத்து வீட்டில் சேர்த்துட்டாங்க, வீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் நம்ம வெளியே. அதாவது எஜுகேஷனை வந்து பியூர்லி எம்ப்ளாய்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம், அதான் பிரச்சனை. எஜுகேஷன் வந்து வெறும் எம்ப்ளாய்மெண்ட் அல்ல, எம்பவர்மெண்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பர்பஸ் ஆஃப் லைஃப், அது எல்லாமே அதில் வரும். இன்னொன்று வந்து யார் வந்து அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப், அந்த 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 அப்ஜெக்டிவை தெரிஞ்சுட்டு அந்த ஃபீல்டுக்கு போகிறாங்களோ அவங்க அந்த ஃபீல்டில் டாப்பர் ஆகிறாங்க. யார் வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்களோ அவங்களால தான் ஷைன் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே வேலை செய்கிறாங்க. ஒரு ப்ராவர்ப் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு பிறகு நீங்கள் வேலை செய்யறதுக்கே தேவை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இன்ஜினியரிங் மட்டும்தான் படிப்பு. நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன். ஒரு பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாப்புல, முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறாப்புல. ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து கேட்டு வளர்த்துறாங்க. டெய்லி 1 மணி நேரம் அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறான், கேட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி. அவன் கவனம் முழுக்க கேட்டில் தான் இருக்கு. அதுக்கு வந்து அவன் தனியாக பார்ட் டைம் போய் சம்பாரித்து கேட்டுக்கு அனுப்புகிறாரு, அந்த கேட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாரு. அதனால் வந்துட்டு வெட்டினரி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. இன்னொன்று காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் தாராளமாக வெட்டினரி எடுத்து படிக்க சொல்லுங்கள். அது குறிப்பாக திருப்பூர், நாமக்கல் அந்த மாதிரியான கொங்கு பெல்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். அது தாராளமாக அதை படிக்க சொல்லுங்கள். ஓகே சார். அடுத்த நேர் வணக்கம். ஓகே, என்னோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். கால்நடை மருத்துவ படிப்பு படித்தா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது, அது முன்னாடி இப்போ மாறிட்டு வரதை பார்க்க முடியுது. இன்னொன்று, நீங்கள் அந்த வேலையோட கனெக்ட் பண்ணி எந்த கோர்ஸ்னாலும் வேலை வாய்ப்பு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ
அரசு துறை சார்ந்து வேலை இருக்கா அப்படின்னு எல்லா படியும் படிக்கும்போது ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி இந்த இதுக்கும் அதான், இந்த கால்நடை மருத்துவப்படி படித்தோம் அப்படின்னா அரசு துறையில் வேலைவாய்ப்புகளுக்கு இருக்கா? கண்டிப்பாக 100% இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா கால்நடை மருத்துவராக இருக்கட்டும், அதே போல் அந்த அவங்கள அந்த அந்த இதை வந்து ஃபார்ம்ஸை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அதே போல் பவுல்ட்ரியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டாரில் எப்படி எம்பிபிஎஸ்க்கு இது இருக்குதோ அதே அளவுக்கு கூடுதலான இது வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமாகவே இதில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மி. ஒரு வருஷத்துக்கு 600 பேர் தான் வெளியாகிறாங்க. அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் அவங்க ஒரே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி என்ன பண்ணலாம், தாராளமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். அதே போல் ப்ரைவேட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்கோ அதே அளவுக்கு ஆப்ஷன் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. ஓனாக ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி ஹென்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக முட்டை வந்துட்டு 6 ரூபா இல்லை 7 ரூபா தான் வாங்குகிறோம். ஹாப்பி ஹென்ஸில் வந்து ப்ரோட்டீன் என்ரிச்டு, ஒமேகா 3 என்ரிச்டு இந்த மாதிரியான இதெல்லாம் விற்கிறாங்க. அது வந்து 6 பேக்கு கொண்ட முட்டை வந்துட்டு 150 ரூபா, 150 ருபீஸ் விற்கிறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தருடைய ரிசர்ச் ப்ராடக்ட் அது. அப்போது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு எல்லாத்த விட வெட்டினரி சயின்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று இது வந்து லாங் லாஸ்டிங் ஃபீல்டு. இது வந்து ஒரு நாளும் குறையவே குறையாது. இது வந்து லே ஆஃப் போயிருச்சு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் எந்த ஃபெஸ்டிவல் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, கம்பல்சரி நம்ம சாப்பிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் இது வந்து மற்றதை விட இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் நல்ல குரோத்தாக நமக்கு இருக்கும். பேசலாம் சார். நேர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வந்து மதுரையில இருந்து பேசுகிறேன். எனக்கு என்ன டவுட் அப்படின்னாக்கா, பிபிஎஸ்சி படிச்சுட்டு எம்பிபிஎஸ்சி படிக்க ஸ்கோப் இருக்கா, இல்லைன்னா பிபிஎஸ்சி முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கணுமா, இல்லை ஃபாரினில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது? அப்புறம் வந்து 149 கட் ஆஃப்க்கு வந்து பிபிஎஸ்சி கிடைக்குமா பிசிஎம் கோட்டாக்கு? பிசிஎம் கோட்டாக்கு 149 பிபிஎஸ்சி கிடைக்குமா சார் ஃபீமேலுக்கு? உங்கள் கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா, சார் பதில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பிபிஎஸ்சி பண்ணிட்டு எம்இஎஸ்சி பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகலாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய முக்கியமான சஜஷன் என்னன்னு சொன்னாக்கா, பெரும்பாலும் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறத விட மாஸ்டர்ஸ் பண்ணி அதில் டாக்டரேட் பண்ணுறது, அதில் பிஹெச்டி பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் கூட பிஇ பண்ணிட்டு எம்இ பண்ணுங்கள், டாக்டரேட் பண்ணுங்கள். அதே போல் சயின்ஸாக இருந்தாலுமே யூஜி பிஜி டாக்டரேட் பிஹெச்டி வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த ரியல் எம்பவர்மெண்ட்டை கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் நம்ம ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொன்னாக்கா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதில் நம்மளால் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. இட் வில் டேக் டைம். அதே வந்து நம்ம மாஸ்டர்ஸ் முடிக்கிறோம், டாக்டரேட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்முடைய ரேங்க்கும் அதிகமாகும், நம்முடைய பொசிஷனும் இதாகும். அதனால் என்னுடைய பர்சனல் சஜஷன் வந்துட்டு அவங்க என்ன பண்ணலான்னா எம்பிஎஸ்சி போகிறது என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன். அதே போல் இது ஒன்று. ரெண்டாவது, கட் ஆஃப் சொன்னாங்க. அந்த கட் ஆஃபுக்கு வந்து பிசிஎம்முக்கு பிபிஎஸ்சி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து 185K வந்துட்டு 185, 187K வந்துட்டு பிசிஎம் கோட்டாவே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். அதனால் பிபிஎஸ்சி வந்து 156க்கு பாசிபிலிட்டி இல்லை. மற்ற செக்டார் போகிறது அவங்க என்ன பண்ணலான்னா பிஎஸ்சியில் ஜுவாலஜி எடுத்துகிட்டு மாஸ்டர்ஸில் வந்து வைராலஜி அந்த மாதிரி செக்டாரில் போயிடுறது நல்லது. நம்ம இது கிடைக்கலன்னு சொன்னாக்கா இது ஓரியன்டாக தான் ஜுவாலஜி. பிஎஸ்சி ஜுவாலஜி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஜுவாலஜி இருக்குது. ஜுவாலஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸில் வந்து வைராலஜி அல்லது அனிமல் சயின்ஸு இல்லை வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அந்த மாதிரியான செக்டார்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலான செக்டார்ஸ். அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிஎஸ்சி ஜுவாலஜி போயிட்டு மாஸ்டர்ஸ் அப்படி போகிறது நல்லது. ஓகே. அந்த வேரியா விலங்குகளை பராமரிக்கிறதுக்காக நிறைய படிப்பு இருக்குது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த மெடிக்கல் சம்மந்தமாக பார்க்குறோம் அப்படின்னா வெட்டினரி சயின்ஸ் பார்க்குறப்போ இதில் பிஎஸ்சியில் வந்துட்டு விலங்கியல் சார்ந்த படிப்புகள் இருக்கா? தாராளமாக சார். பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் பிஎஸ்சி ஜுவாலஜி, அதே போல் பிஎஸ்சி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸில் வந்து அட்வான்ஸ் ஜுவாலஜி இருக்குது. அதே போல் மாஸ்டர்ஸில் வந்துட்டு யூஜியை பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் வந்து இது ஒன்று தான். அதே போல் நம்ம இந்த பக்கம் வந்தோன்னு சொன்னாக்கா பவுல்ட்ரி இருக்குது, அதே போல் டைரி சயின்ஸ் இருக்குது, அதே போல் பிபிஏல வந்து லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏல லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி உள்ளது இருக்குது. பட் வந்து பியூர்லி நான் வந்து சயின்ஸ் தான் போகணுன்னு சொன்னாக்கா பிஎஸ்சியில் ஜுவாலஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸில் வந்துட்டு வைராலஜி பண்ணுறது, இல்லாட்டி வந்துட்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுறது நல்லது. இல்லை நான் வந்து இந்த பக்கம் வர்றேன், நான் வந்து பிபிஎஸ்சி அந்த ஏரியாக்குள்ளே வரணும்னு சொன்னாக்கா
டைரி சயின்ஸு, பவுல்ட்ரி சயின்ஸு, அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது. அதே போல் ஃபிஷரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு வந்து ஃபிஷரி. சரி, இந்த டைரி சயின்ஸ் சொல்றீங்க அடிக்கடி, அதுக்கு என்ன வேலைவாய்ப்புலாம் இருக்குமா? 100% இருக்குது தாராளமாக வந்துட்டு. ஏன்னா என்னன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது எல்லாருமே ஒரு ஃபீல்டை நோக்கி போகும்போது அங்கே என்னன்னா வந்து அங்கே வந்து சேச்சுரேட் ஆகிடுது. அங்கே ஏற்கனவே 100 பேர் தான் வேணும் ஆனால் அங்கே 1000 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து நமக்கு வந்து நீடு ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வந்து அவுட்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கிராஜுவேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமுலா இருக்கட்டும், ஹட்சனாக இருக்கட்டும், இன்னும் வந்து லோக்கல் நிறைய மில்க் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்துச்சு. ஒரு இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ஆவின் பால் மட்டும்தான், அல்லது நாட்டு மாட்டு பால் ஊற்றுவாங்க அந்த கேனில் கொண்டாந்து. இப்போ வந்து சென்னையில் வந்து எவ்வளோ பால் இண்டஸ்ட்ரி இருக்குது, எவ்வளோ மில்க் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது படிச்சுட்டு ஒரு பண்ணை சுயதொழில் தொடங்கி ஒரு பண்ணை வைக்கிறதுக்கும், அனுபவ ரீதியாக ஒருத்தர் இந்த ஒரு பண்ணை வச்சு வளர்றதுக்கும், என்ன படிச்சுட்டு வைக்கிறதுக்கும் அனுபவ ரீதியாக வச்சு அவங்க வளர்ந்து வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? படிச்சுட்டு வரதில் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்லாம் என்ன சார்? அதாவது இது மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டை வேணால் நம்ம வந்து அனுபவ ரீதியாக வைக்கலாம். ஆனால் வந்து ஒரு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டு, அதோட எக்ஸ்பேன்ஷன், அந்த மாதிரி போகும்போது வந்து நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறது மோர் அட்வான்டேஜ். நம்ம ஏன்னா எனிவே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் பர்சன் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஏன் வந்து வேற ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுறதுக்கு, நானே அதை படிச்சுட்டு போகும்போது இன்னொன்று நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேங்கும் போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்னால் ட்ராவல் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நார்மல் நாட்டுக்கோழியிலேருந்து நம்ம வந்து பிராய்லருக்கு வந்திருக்கோம், ஒயிட் லகான் வந்து அந்த மாதிரி வந்திருக்கோம். இது எல்லாமே வந்து R&Dயுடைய அவுட்கம் தான். எல்லாமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய அவுட்கம்மாக அது ஒரு பெரிய ப்ராடக்டாக மாறி இருக்குது. அதனால் நீங்கள் நார்மலாக வெறுமனே படிக்காமல் போகிறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் படிச்சுட்டு ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட அப்கிரேடேஷன், எக்ஸ்பேன்ஷன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நம்முடைய நாலேஜ், நம்முடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு, நம்முடைய இன்டர்னு, இது வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க வந்து செல்ஃப் லேர்னிங் தான். நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ வந்து இதில் எந்துவாக இருக்கிறீங்களோ, அந்தளவுக்கு வந்து உங்கள் நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். உங்களுக்கு புது ஐடியா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து டே டு டே டெவலப் ஆகிற ஒரு முக்கியமான ஃபீல்டு இது. இன்னொன்று எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஃபீல்டுடைய இது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம தனியாக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, படிச்சுட்டே ஆரம்பிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு வரோன்னா கொஞ்சம் ரிஸ்க் தானே, ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால படித்து முடிச்சுட்டு இது சம்மந்தமாக கற்றுக்கணும் அப்படின்னா சைடில் எதுவும் படிக்கணுமா? நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ்க்குலாம் சொல்லுவாங்க, சைடு ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கும் இருக்கா? இல்லை படித்து முடிச்சோடனே வேற எங்கேயும் வேலை பார்த்துட்டு அந்த அனுபவத்தை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆரம்பிக்கிறது சரியாக இருக்குமா? அதாவது பிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், பிபிஎஸ்சி கோர்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இது காலேஜ் நடக்கும், கிளாஸஸ் நடக்கும். லாஸ்ட் 1 இயர் வந்து கம்பல்சரி நீங்கள் இன்டர்ன் போய் ஆகணும். எப்படி எம்பிபிஎஸ்சில் வந்து லாஸ்ட் 1 இயர் வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னு சொன்னாக்கா இந்த 1 இயர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபார்ம்லேயோ இல்லாட்டி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயோ கண்டிப்பாக நீங்கள் இருந்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணும் போதே ப்ராக்டிக்கல் நாலேஜ் சேர்ந்து வந்துடும். இல்லை நீங்கள் டைரி சயின்ஸு, பவுல்ட்ரி அந்த மாதிரி படிக்கிறீங்க, ஃபிஷரி படிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும். யூ ஹேவ் டு ட்ராவல் மோர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் போய் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அது அந்த மெத்தட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா புது ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை இது இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வேற ஒருத்தர் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது இன்னும் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார். உதாரணமாக வெர்டிக்கல் ஃபார்மிங், அதாவது மேலே வந்து ஆடு வளர்த்து கீழே வந்துட்டு மீன் வளர்த்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது எப்படி வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஒரு இப்போ என்கிட்ட இந்த இடம் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து நான் எப்படி ஹையஸ்ட் எஃபிஷியன்சி கொண்டு போக போகிறேன், இதில் நான் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் புக்ஸில் படித்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த நாலேஜ். இது நிறைய கணக்கில் வருது, அது சம்மந்தமாக தனியாக படிக்கணுமா இல்லை அந்த கோர்ஸ்லேயே இருக்குமா? ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வரும். இது வந்து அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து அல்ஜிப்ராவோ இல்லாட்டி கால்குலஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. நார்மலாக வந்து என்னன்னு சொன்னாக்கா நார்மலாக பேசிக்கான மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த மாதிரி நார்மல் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் தான் வருமே ஒழிய பியூர் மேத்தமெட்டிக்ஸ், தியரம்ஸ் அந்த மாதிரியான எந்த இதுவும் வந்துட்டு இந்த ஏரியாவில் கிடையாது. இது வந்து பியூர்லி இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, பேசலாம் சார். எங்க தம்பி வந்து இப்போ கால்நடை மருத்துவத்துக்கு தான் கவுன்சிலிங் போட்டிருக்கோம். 1. அதாவது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 155 வருது. 7.5 தான் படிச்சிருக்கான். 6 to +2 வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இவங்களுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. எங்களுக்கு எப்படி கிடைக்குமா என்னன்ற ஒரு ஐடியா தான். 7.5ல வந்துறீங்க. ஆமா. கம்யூனிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? எம்பி சிங் சார். சரிம்மா.
பேசலாம் டவுட்னா கேட்டுக்கலாம் ஓகே ஓகே அதான் இப்போ என்னன்னு சொன்னாக்கா 155க்கு வந்துட்டு பிபிஎஸ்சி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க. ஈவன் 7.5ல கூட வந்துட்டு 155க்கு பிபிஎஸ்சி வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை உங்களுக்கு மாப்பப்பில் கிடைச்சா கிடைக்கலாம். எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு ஃபைனலாக சீட் மேட்ரிக்ஸில் வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ வேணால் உங்களுக்கு கிடைக்கலாமே ஒழிய இந்த கட் ஆஃப்க்கு வந்து இப்போது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஒன்று. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதோட சப்ளிமெண்ட்ரி கோர்சஸ் போடலாம். டெக்னாலஜி ஒரு டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி அது பண்ணலாம். அதே போல் ஃபிஷரிஸ்க்கு வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபிஷரிஸ் வந்து நம்ம இது ஜேஜே இன்ஸ்டியூட் ஆஃப் அந்த ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் நம்ம தனியாக அப்ளை பண்ணணும். அது வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள், அது அப்ளை பண்ணணும். இந்த பிவிஎஸ்சி வந்து இந்த கட் ஆஃபுக்கு கிடைக்கிறது பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இதோட அவேர்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அவேர்னஸை விட இந்த செக்டார் மேலே உள்ள இப்போ அவேர்னஸ் கூடியிருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, குஜராத்தில் ஜாம்நகரில் வந்துட்டு வந்தாரான்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான வேர்ல்டுல பெரிய ஒரு அனிமல் ரெஸ்கியூ வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய அம்பானியுடைய பையன் வச்சிருக்காரு. அப்போது அது வந்த பிறகு வந்துட்டு இன்னும் இந்த ஃபீல்டு மேலே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ முக்கியமானது, வேர்ல்டு லெவலில் அதோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன. ஏன்னா எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பேரண்ட்டுமே வந்து எவ்வளோ தான் நம்ம எமோஷனலாக அப்ஜெக்டிவாக பேசினாலுமே ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்கா இது மூலமாக எனக்கு எவ்வளோ வருமானம் வரும், என்னுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதான் கேட்பாங்க. என்ன கேட்டால் மற்ற ஃபீல்டை விட, நார்மல் ஃபீல்டை விட இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெனுமரேஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப நிறைய இருக்கும். அது நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்ஜனாக இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு டாக்டர் கே எடுத்துக்கலாம். எலஃபண்ட் டாக்டர்னு சொல்லக்கூடிய டாக்டர் கே பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தாங்க, ஏஷியா லெவலில் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸாக இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம போகும்போது சேலரி பேக்கேஜெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அது வந்து பயங்கர பெரிய லெவலில் இருக்கும். சோஷியல் இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சோஷியல் ரெகக்னேஷன் இருக்கும், கவர்மெண்ட் அவார்ட்ஸு, நீங்கள் ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஃபிலாசபர், ஒரு பாலிசி மேக்கர்ன்ற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதில் இருக்குது. ஓகே, பேசலாம் சார். நேர் இருக்காங்க. நேர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, பேசலாம். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சண்முகவல்லி. அப்போ 12th முடிச்சு பியூர் சயின்ஸ் நான் குரூப்பு. என்னோட கட் ஆஃப் 159. நீட் இல்லாத அலைட் கோர்ஸ் எது படிச்சா வேல்யூ சார்? சரிம்மா, இதான் உங்க கேள்வியா? ஆமாம் சார். சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து 159 பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் வந்து தாராளமாக பிபிஎஸ்சி அதே போல் அனிமல் ஹஸ்பண்டரியில் உள்ள கோர்சஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ஃபிஷரி சயின்ஸில் உள்ள எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கோ அந்த காலேஜில் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி அப்ளை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸில் வைராலஜி பண்ணோம்னு சொன்னாக்கா வேக்சினேஷன் சயின்டிஸ்ட் ஆக முடியும். இப்போது ரீசெண்டாக நம்ம கோவிடில் 2 வருஷம் எல்லாரும் வீட்டில் இருந்தோம். அப்போ எல்லாரும் வேக்சின் போட்டு தான் நம்ம வெளியே வர ஆரம்பித்தோம். அந்த பிஎஸ்சி படிச்சவங்க ரிசர்ச் பண்ணவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், பிஎஸ்சி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸில் வைராலஜி இப்போ பூனேல இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜின்னு சொல்லி பூனேல இருக்குது. அங்கே தான் வந்துட்டு வேக்சினேஷன் இன்வென்ஷன் நடக்கும். அப்போது அதில் வந்து மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு வைராலஜி முடிச்சுட்டு நீங்கள் டாக்டரேட் அங்கே பண்ணீங்கன்னு சொன்னாக்கா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வேக்சினேஷன் சயின்டிஸ்டாக உருவாக முடியும். அது வந்து அந்த ஆப்ஷன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். எல்லாரும் மருத்துவ படி படிச்சாதான், அதாவது இப்போ வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறது, மருத்துவம் தொடர்பான ஆராய்ச்சிகளை பண்றதுக்குலாம் டாக்டரேட் டாக்டரேட்னா அதை மருத்துவ படி படிச்சா பண்ண முடியும். பிஎஸ்சி படிச்சுட்டு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, மாஸ்டர்ஸில் வைராலஜி, டாக்டரேட் வந்துட்டு வேக்சினேஷன் இன்வென்ஷன் அப்படின்ற லெவலுக்கு போனோம்னு சொன்னால் அது ஈவன் ஃபார்மகாலஜி முடிச்சுட்டு அப்படி போகிறது. அது வந்து காம்பினேஷன் தான், எல்லாம் உட்காந்து தான் எல்லாம் எல்லாரும் பங்களிப்பு இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு அது. தாராளமாக அதை அப்ளை பண்ண சொல்லுங்க. ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட என்னன்னு கேட்கலாம். நேர் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம்மா, பேசலாம். உங்க பேரு? சார் நாங்க அபிராம சுந்தரி தர்மபுரியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன கேட்கலாம் சார்கிட்ட. சார் எங்க பொண்ணு வந்து இந்த வருஷம் 12th முடிச்சிட்டா சார். கட் ஆஃப் வந்து 181.5. எம்பிசி கேட்டகரியில இருக்கும் சார். வெட்டினரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வருஷம் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கிறதுனால கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி உண்மைன்னு எனக்கு தெரியல. இது வந்து லைஃப் ஸ்கோப் அவளுக்கு கிடைக்குமா? அவ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கா? ஒருவேளை நீட்ல அதிக மதிப்பெண் எடுத்தா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதான் உங்க கேள்வி.
ஆமாங்க சார். சரிம்மா, இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சார் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்துட்டு உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பிபிஎஸ்சி மட்டும் அப்ளை பண்ணாமல் அதே போல் டைரியும் அதே போல் பவுல்ட்ரி ஃபிஷரி எல்லாம் சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக வந்துட்டு சப்போஸ் ஃபஸ்ட் கவுன்சிலிங் இல்லாட்டி கூட செகண்ட் கவுன்சிலிங் கூட பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஸ்கோப் இருக்கானா, நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், இது ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்னொன்று அவங்க அதுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற போது தாராளமாக ஸ்கோப் வந்து 100% இருக்குது. தாராளமாக வந்து அவங்க அதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். மூணாவதாக ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டாங்கல்ல, என்ன நீட் பற்றி கேட்டாங்க. நீட்டில் நல்ல ஒரு கட் ஆஃப் எடுத்தா, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிபிஎஸ்சிக்கு வந்து நீட்டு கிடையாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட்டு கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நீட்டு நம்ம வந்து அப்பியர் ஆகணும். நீட் ஸ்கோரை வச்சு தான் இது பண்ணுவாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்க அந்த 640 சீட்டுக்கு நீட் இல்லை. உங்கள் கட் ஆஃபுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இது மட்டும் அப்ளை பண்ணாமல் ஃபிஷரிஸும் பவுல்ட்ரியும் சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே சார், ஃபிஷரிஸ் பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி பவுல்ட்ரி பற்றி பேசலாம். பவுல்ட்ரினா அதை நம்ம இங்கிலீஷ் வேர்டில் யூஸ் பண்ணுறோம். பவுல்ட்ரினா என்ன? பவுல்ட்ரி டெக்னாலஜின்றதா அந்த படிப்பு பேரா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். யார் படிக்கலாம், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது? பவுல்ட்ரிங்கிறது கோழி அந்த மாதிரி உள்ளது. கோழி அதே போல் ஆடு, அந்த பண்ணைன்னு சொல்கிறது, பண்ணையில் வளர்க்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாக உள்ளது பவுல்ட்ரின்னு சொல்லக்கூடியது. அதில் முக்கியமாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து ஆடு, மாடு, அதே போல் இதுதான் கோழி தான். அதுவும் கோழி வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு செக்டாராக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாமக்கல் வந்து எப்படி முட்டை உற்பத்தியில் ஜாஸ்தியாக இருக்கோ அதே போல் கோழிலையும் வந்துட்டு ரொம்ப அஹேடாக தான் இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ வந்து எல்லோரும் நிறைய ப்ரோட்டீன் பேசுகிறாங்க. அதுப்போ அந்த ப்ரோட்டீனுக்கான என்ரிச்டு ப்ராடக்டாக வந்து சிக்கன் இருக்குது. அப்போது வந்து இந்த சிக்கனுடைய நீடு வந்து டே பை டே ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. முன்னெல்லாம் வந்து சிக்கனுடைய டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப கம்மி, இப்போலாம் ரொம்ப ஜாஸ்தியான டிஷ்ஷஸ் வந்துருச்சு. நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படுது. எல்லாரும் நிறைய டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. வேல்யூ மாதிரியான நிறைய டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து ஒன்லி பியூர்லி ப்ரோட்டீன் மாதிரியான டயட் சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் வருது. அப்போது வந்து என்னென்னா காப்ஸ், அதாவது 0 காப்ஸ் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ தாராளமாக வந்து இதனுடைய ஃபீல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் அது கோழி வளர்ப்பு, அதே போல் ஆடு வளர்ப்பு, அதே போல் மாடு வளர்க்குறது, அதுக்கெல்லாம் படிப்பு இருக்குது. ஆமாம் இருக்குது, இப்போ படிப்பு இருக்குது. அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து டைரி சயின்ஸ் தனியாக இருக்குது. லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி பிபிஏல இருக்குது. எம்பிஏல லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பவுல்ட்ரி சயின்ஸ் தனியாக இருக்குது. அதே போல் வெர்டிக்கல் ஃபார்மிங் பற்றியும் தனியாக படிக்க முடியும். இது வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, சுகுணா சிக்கன் எடுத்துக்கோம். அவர் வந்து வெறும் 5000 ரூபாய்க்கு ஆரம்பித்தவர். முதல்ல ஆரம்பித்து 3-4 தடவை எல்லா கோழியும் இறந்துடுச்சு. ஆனாலும் விடாப்பிடியாக ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவுடைய நம்பர் 1 பிராய்லர் சப்ளையர் வந்து சுகுணா தான். மார்க்கெட் தெரிஞ்சிருக்கு. மார்க்கெட் தெரிஞ்சிருக்கு, அதோட வேல்யூ இருக்குது, ஈஸிலி ஆக்சசபிள். நீங்கள் போய் மட்டன் வாங்கணும் இல்லாட்டி வந்து பீஃப் வாங்கணும்னு சொன்னாக்கா அதனுடைய ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இது வந்து ப்ரைஸிங் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அதனால் மற்ற எல்லாத்தோட இதுதான் வந்து நீட் ஜாஸ்தி. இன்னும் டேஸ்டி. ஒரு குழந்தைகிட்ட வந்து உனக்கு சிக்கன் லாலிபாப் வேணுமா இல்லாட்டி வந்து மட்டனில் கறி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா குழந்தையும் யூனிஃபார்மாக சொல்லுது சிக்கன் லாலிபாப் வேணும், KFC வேணும், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த செக்டார், பவுல்ட்ரி செக்டார்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார். ஈஸியாக நம்மளால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார், என் பேர் கார்த்திகேயன், முகலிவாரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம்? சார், என்னோட பையன் பி ஃபார்மசி வந்து 4th ஃபைனல் இயர் பண்ணுறாப்புல. நெக்ஸ்ட் என்ன படித்தா அவனுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபியூச்சரு? அதான் கேள்வி. டவுட் சார்ட்டு கேட்குறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் அவர் பிஃபார்ம் பண்ணுறது. மாஸ்டர்ஸில் வந்துட்டு எம்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். எம்ஃபார்ம் தான் வந்து இருக்கிறதுலே நல்ல ஆப்ஷன். முடிச்சுட்டு ஃபார்மகாலஜியில் டாக்டரேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னாக்கா ஃபார்மகாலஜியில் ரிசர்ச்சில் வேக்சினேஷன் அந்த மாதிரி பண்ணுறது, இல்லாட்டி மெடிசன் இன்வென்ஷன் R&D அந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் அவர் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டாருன்னு சொன்னாக்கா எம்ஃபார்ம் போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எல்லாருமே வந்துட்டு யூஜி முடிச்சு யூஜியோட நிப்பாட்டிடாமல் மாஸ்டர்ஸ் முடிச்சு டாக்டரேட் R&Dக்கு போகிறது தான் வந்து அவங்க ஒன்ஸ் R&D போயிட்டாரு, ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வந்து ரிசர்ச்சுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அந்த ஃபேமிலி வந்து மறுபடியும் பாவர்ட்டிக்கு போகாது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனால் பாவர்ட்டி அப்படி ஃபேமிலியில் இருக்கும். நம்ம ஃபேமிலி விட்டு பாவர்ட்டி வெளியில் போகணும், நம்ம வந்து ஏழ்மையிலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னாக்கா ஒரு ஜென்ரேஷன் ரிசர்ச்சுக்கு வந்துட்டா போதும்.
அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தான் அதுக்கு மேலே தான் போகுமே ஒழிய அது கீழே போகாது. அதனால தான் நம்ம எல்லாரையுமே வந்து PhD வரைக்கும் போங்கன்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் அதுதான். ஓகே சார், சூப்பர் சார். தொழில்முறை படிப்பு அப்படின்னாலே இன்ஜினியரிங், MBBS, CA, CMA அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய இவ்வளவு இந்த கால்நடை பராமரிப்பு, பவுல்ட்ரி, ஃபிஷரிங் அப்பெல்லாம் நம்ம எடுக்கிறதே அதை தொழில்முறை நம்ம ரொம்ப பேசுகிறதே கிடையாது. அப்படின்றப்போ இதை நம்ம இன்றைக்கி எடுத்து பேசுகிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் வரக்கூடிய நேரத்தில் சிக்கல்கள் ஒன்று இருக்கும். எல்லா தொழிலும் சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும் இல்லையா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பாக அந்த பவுல்ட்ரியில் இருக்கக்கூடிய இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்கல் என்னவாக இருக்கும், என்னென்ன தடைகள் இருப்பாங்க, அதை எப்படி அவங்க தகர்க்கிறது? அதாவது பவுல்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் AIDS இன்ஜினியர்னு சொல்லும் போது அவர் ப்ரௌடாக சொல்கிறார். அதே நான் ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கேன்னு சொல்லும் போது கொஞ்சம் வந்துட்டு ப்ரௌட் கொஞ்சம் கம்மியாகுது. அவருக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. முதல்ல அதை நம்ம உடைக்கணும். அதாவது வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன். எல்லாமே எஜுகேஷன் தான். இன்ஜினியரிங் மட்டும் எஜுகேஷன் இல்லை, மெடிசன் மட்டும் எஜுகேஷன் இல்லை, எல்லாமே சேர்ந்தது தான் எஜுகேஷன். அதனால் எனக்கு பிடிச்சதை நான் படிக்கிறேன்றது ஒன்று. மைண்ட் செட் தான். யார் எவ்வளோ எனக்கு நெகட்டிவாக பேசினாலுமே வந்து நான் அதை ஓவர் கம் பண்ணி வர்றேனா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அந்த ஃபீல்டில் நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறேன், நான் எவ்வளோ வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது பவுல்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபீல்டில் எப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கோ அது மாதிரி நிறைய இருக்குது. அதாவது இப்போ உதாரணமாக இந்த ஏதாவது சப்போஸ் வைரஸ் பரவுதுன்னு திடீர்னு பறவை காய்ச்சல் வந்துடும். இப்போ கேரளாவில் அந்த மாதிரியா இருக்குது, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா அதில் மீண்டு வர்றது தான். சப்போஸ் வந்து ஒன்ஸ் லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அடுத்து அப்படி இதுக்கு தான் என்னன்னாக்கா இண்டிவிஜுவலாக பண்ணாமல் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணும் போது இது கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவர் ஒருத்தராக பண்ணுறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட் இருக்கும். அதுவே ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணும்போது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக பண்ணிட முடியும். அதனால் நமக்கு தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் கோஆர்டினேட் ஆகிற மாதிரி ஒரு டீம் நமக்கு அமைச்சிட்டு சொன்னாக்கா எவ்வளோ பெரிய இஷ்யூவை நம்மளால் சால்வ் பண்ணி வந்துட முடியும். மற்ற எல்லாத்த விட இதில் வந்து ரெக்கவரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு மேக்ஸிமம் 6 months எல்லாத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாம். நீ மற்ற ஃபீல்டில் போனால் இயர்ஸ் டைம் எடுக்கும். இதில் வந்து 3 months 6 months நீங்கள் அப்படியே வெளியே வந்து அப்படியே டிராஸ்டிக்காக வந்து மைனஸ்லேருந்து அப்படியே ப்ளஸுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்குது. ஓகே சார், பேசலாம். நேர் கண்டிப்பாக. நேர் வணக்கம். ஹலோ சார். பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? அருமா, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? நான் 12th மேத்ஸ் பயோ குரூப் எடுத்தேன். 182.5 OC கேட்டகரி. எனக்கு வந்து 12th மெடிக்கல் ஃபீல்ட்ல யார்கிட்ட எந்த ஸ்கோப் கேட்டாலும் அவ்வளோ ஸ்கோப் கிடையாது அப்படிங்கிறாங்க சார். அதனால மெடிக்கல் ஃபீல்ட்ல எந்த படிப்பு எடுத்து படிச்சா நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த டவுட். சரிம்மா, திரும்ப உங்களுடைய கேள்வியை கேளுங்க. டிவி பார்க்கறதா டிவி பார்க்க வேண்டாம், சவுண்டை குறைச்சிருங்க, ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா, தெளிவாக சொல்லுங்கள். இல்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல யார்கிட்ட எந்த ஸ்கோப் கேட்டாலும் எதுலயுமே ஸ்கோப் இல்ல அப்படிங்கிறாங்க. அதான் மெடிக்கல் ஃபீல்ட்ல எதுல ஸ்கோப் அதிகமா இருக்கு, எது படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற டவுட். உங்களுக்கு எதுல போகணும்னு விருப்பமா? மெடிக்கல் ஃபீல்ட்ல எனக்கு பிபிடிங்கிற மாதிரி ஒரு எய்ம். ஆனா எல்லாரும் அதுல இது ஸ்கோப் கிடையாதுங்கிறாங்க. அதான் அந்த டவுட். சரிம்மா, அதான் உங்க சந்தேகம். சரியா? சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அவங்க வந்து நீட் அப்பியர் ஆயிருக்காங்களா? நீட் எழுதியிருந்தாங்க அவங்க சொல்லலாம். ஓகே, ஒருவேளை அவங்க நீட் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வெயிட் பண்ணி இந்தியன் மெடிசன் போகிறது நல்லது. நார்மலாக MBBS போகிறதுக்கு அவங்க சப்போஸ் யோசனையாக இருக்குன்னு சொன்னாக்கா இந்தியன் மெடிசன் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி, ஹோமியோபதி வந்து இப்போ வந்து ரொம்ப எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து மெடிசன் எடுத்துக்கிறத விட தெரப்பீஸ் போகிறத விரும்புகிறாங்க எல்லாரும். மேக்ஸிமம் வந்து இதுவுமே வந்து பேரலாக க்ரோத் ஆகுதுன்னு சொல்ல வரேன். அது எப்படி க்ரோத் ஆகுதோ அதே போல் இந்த ஏரியாவும் நல்ல க்ரோத் ஆகுது. அதனால் அவங்க ஒருவேளை நீட் அப்பியர் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து அந்த மார்க்கை வச்சு இந்தியன் மெடிசன் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் தள்ளி போகும். இது மேக்ஸிமம் ஒரு அக்டோபர் எண்டில் தான் வந்து நமக்கு இந்தியன் மெடிசனுக்கான கவுன்சிலிங் கால் ஃபாரே ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்தியன் மெடிசன் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லைன்னு சொன்னாக்கா வெட்டினரி போயிடுறது நல்லது, ஃபிஷரி போகிறது நல்லது. இந்த மாதிரியான செக்டார்ஸில் வந்துட்டு நல்ல ஸ்கோப் இருக்குது தாராளமாக. இன்னொன்று வந்து நம்ம கேரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக நம்ம யார்கிட்ட கேட்குறோன்றது முக்கியமானது. ஒன்றுமே தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னு சொன்னாக்கா அவங்க எந்த ஃபீல்டுக்குமே ஸ்கோப் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை, அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை நம்ம போய் கேட்குறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னு சொன்னால் நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே சார், அடுத்து மீன்வளத்துறை பற்றி பேசலாம் சார். அதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது? மீன்வளத்துறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம்னு சொல்லி அதில் இருக்குது. அதில் வந்து எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஸ்கோப் இருக்குது அந்த செக்டாரில். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு
அது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேஷண்ட்டாக இருக்கார், அவர் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கூடாது அந்த மாதிரியான சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கான பேரலல் ப்ராடக்டாக வந்துட்டு மீன் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் மீன் omega-3 அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மீனில் ஜாஸ்தி இருக்கிறதுனால மீன் இண்டஸ்ட்ரி, அந்த ஃபிஷ் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. குறிப்பாக எக்ஸ்போர்ட், எப்படி வந்து மீட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்கோ ஃபிஷ் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியாவுடைய டொமஸ்டிக் கன்சப்ஷன்லேயும் மீன் முக்கியமான இடத்துல இருக்குது, எக்ஸ்போர்ட்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. அது நார்மல் மீனாக அனுப்புறதை விட மீனுடைய பை ப்ராடக்ட்ஸ் நிறைய போகுது, பிக்கிலாக போகுது, அதே போல் கருவாடு, அந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு தெரியும் கடற்கரை ஓரங்களில் அதை நம்பி தான் இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்குது. அதனால் ஃபிஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார். நம்ம வந்து பிவிஎஸ்சி 4 இயர் ப்ரோக்ராம் வந்து பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பை நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே போல் ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஃபிஷ் மேனேஜ்மெண்ட்டு, அதே போல் வந்துட்டு அந்த ஃபிஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் என்ன, அதே போல் ஃபுட் டெக்னாலஜி, ஃபிஷ் ஓரியன்ட் ஃபுட்ஸு, அந்த மாதிரியான ஃபுட்ஸு, பேக்கடு ஃபுட்ஸு, அந்த மாதிரியான செக்டர் எல்லாமே அதில் இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக அப்ளை பண்ணணும். எப்படி நம்ம வந்து வெட்டினரி தனியாக அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி பிஎஃப்எஸ்சிக்கு தனியாக அப்ளிகேஷன் அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் நம்ம தனியாக அதுக்கு அப்ளை பண்ணணும். அதே போல் ஃபுட் டெக்னாலஜி அதில் உள்ள படிப்புகள் எல்லாமே அதில் நம்ம போய் அப்ளை பண்ணணும். எப்படி அதுக்கு வந்து 12th மார்க் தான், அதுக்கும் நீட்டு தேவையில்லை, அதுவும் 12th மார்க்கை வச்சு இது பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸும் நிறைய இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ஸும் நிறைய இருக்குது. நம்ம நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணிக்க முடியும், நம்மளாம் நிறைய ஓனாக இது பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேசலாம் சொன்னே இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேசலாம். வணக்கம் சார், என் பேர் மகேஸ்வரி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் சார்ட்ட கேட்கலாம். சார், என் பொண்ணு வந்து 12th முடிச்சிருக்கான். கட் ஆஃப் வந்து 127 இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா? கவுன்சிலிங்ல போட்டா கிடைக்குமா? நீட் அப்ளை பண்ணுங்க. பேசலாம், நீங்க கேட்கலாம். மேடம், நீங்க அவங்க நீட் எழுதியிருக்காங்களா? இல்ல சார், எழுதல சார். ஓகே ஓகே. கட் ஆஃப் எவ்வளோ சொன்னீங்க? 127ஆ? ஆமாங்க சார். ஓகே 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 ஓகே. என்னன்னு சொன்னாக்கா, இப்போ அவங்கள வந்து அவங்க வந்து நர்சிங் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நர்சிங் அப்ளை பண்ணால் அதாவது அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, 127க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் மற்ற கோர்சஸ் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஜுவாலஜி, சைக்காலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸு, அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இப்போ ரொம்ப ஹை டிமாண்டட் கோர்சஸ் இருக்குது. இப்போ சைக்காலஜிலாம் வந்துட்டு யூஜியில் சைக்காலஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸில் கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஃபீல்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டாக இருக்குது. தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ், முன்ன எப்பயும் விட இப்போ நியூட்ரிஷன் டயட்டிக்ஸோடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், அனிமல் நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நான் எப்படி வந்து பிவிஎஸ்சியில் வந்து ஒரு பெரிய ஃபார்மில் வந்து இஷ்யூ வருதுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்களோ, அதே போல் அங்கே உள்ள கோட்டு, பஃபலோ எல்லாமே வந்து நியூட்ரிஷனாக இருக்கா, இல்லை எப்படி மனுஷங்களில் வந்து மால் நியூட்ரிஷன் வருதோ அந்த மாதிரி அதுங்களுக்கும் மால் நியூட்ரிஷன் வருதுன்னா அதுக்கு தீவனம் எப்படி பண்ணுறது, அதை எப்படி இது பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் தாராளமாக அவங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதோடு சேர்த்து அதுக்கு அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகே சார். அடுத்து உதவித்தொகையை பற்றின ஒரு கொஸ்டின் இருக்குது சார். படிக்கிறதுக்கு அரசாங்கம் தரப்பில் உதவித்தொகை வழங்கப்படுது. அதே மாதிரி வரக்கூடிய அரசாங்கம் அனைத்து தரப்பினரும் சுயதொழில் தொடங்கணும், இளைஞர்கள் முன்ன வரணும் அப்படின்ற காரணமாக நிறைய கடன்கள் வழங்குறத பார்க்க முடியும். சுயதொழில் தொடங்குறதுக்காக கடன்கள் வழங்குறத பார்க்க முடியும். அப்படின்றப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அது ஒரு பக்கம். இது தொடர்பாக டைரி, பவுல்ட்ரி, ஃபிஷரிங் படித்தவங்களுக்கு இந்த டிகிரியை வச்சு அவங்க வந்து ஒரு சுயதொழில் தொடங்கணும்னா தனியாக சிறப்பம்சமாக உதவித்தொகை கொடுக்குறது வாய்ப்பு இருக்கா, வழங்கப்படுதா? கண்டிப்பாக. இதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அந்த வளத்துறை டிபார்ட்மெண்ட், அந்த அவங்க மேம்பாட்டுத்துறை வச்சுருக்கிறாங்க. இப்போ மீனவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் மீனவர்களுக்கான மேம்பாட்டுத்துறை அது தனியாக இருக்குது. கால்நடைக்கான பராமரிப்பு அது மேம்பாட்டுத்துறை இருக்குது. அது எல்லாமே அந்த டிகிரி ப்ராப்பராக முடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கான ஃபண்டிங் கிராண்டாகவே கொடுக்குறாங்க. அதாவது கடனாக இல்லாமல் இது மானியமாகவே கொடுக்குறாங்க. மானியமாகவே கொடுக்குறாங்க. டிகிரி முடித்தவங்களுக்கு மானியமாகவே கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து வெட்டினரி இதிலேருந்து வந்து அவங்களுக்கான சிக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கான எம்எஸ்எம்இயில் கான்ட்ரிபியூஷன் அது நடக்குது. இன்னும் சொல்ல போனால் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு ஃபுட் செக்டாரில் ஸ்டார்ட் அப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக பவுல்ட்ரியில், அதே போல் ஃபிஷரிஸில் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ரிசர்ச்சு, அதாவது ப்ரோட்டீன் என்ரிச்டு, omega-3 என்ரிச்டு, அந்த மாதிரி நான் சொன்னேன்ல அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, எப்படி மனுஷங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த COVID-19 வந்துட்டு சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணமோ அந்த மாதிரி வந்து ஜியோடிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிட்டு அனுப்புவாங்க. அது வந்து $160 அது ஒரு கிட்டு. நீங்கள் அனுப்பிச்சிங்க அது வாங்கி அந்த பூனையோட சாம்பிள்ஸ் அந்த சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்புனீங்கன்னா பூனையோட ஜெனட்டிக் ப்ரீடிங் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் நமக்கு ரிப்போர்ட்டாக தர்றாங்க. $160. இந்தியாவில் வந்துட்டு ஷார்க்கு இந்த காம்படிஷனில் அந்த பொண்ணு வந்து அதை சக்ஸஸ் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்று. அதே போல் விர்ச்சுவல் ஃபென்சிங் வந்துருச்சு, விர்ச்சுவல் டேக்ஸ் வந்துருச்சு. எப்படி மனுஷங்களை வந்து ஒருத்தரையும் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, இவருன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி ஆடு மாடே வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஃபேஷியல் ரெகக்னேஷன் அந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் எல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்துட்டு மீனவர்களுக்கு வந்து தூண்டில்னு ஒரு ஆப் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வயசானவங்க வந்து எங்கே மீன் ஜாஸ்தியாக இருக்குன்றத அவங்கள்ட்ட கேட்டு போய் பிடிப்பாங்க. அதாவது அந்த ஓவர் ஃபிஷிங் பண்ணிடாமல் இருக்கிறது. ஒரே ஏரியாவில் எல்லாரும் போய் எடுத்துட்டாங்கன்னா மீன் இருக்காதுன்னு சொல்லி இப்போ தூண்டில் ஆப்பில் வந்துட்டு ஃபிஷ் டென்சிட்டி வந்து எங்கே இருக்குன்றத வந்துட்டு ஜிபிஎஸ்ல ஜிஐஎஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல மீனோட அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஃபிஷிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய இது வந்துட்டு பொசிஷன் வந்து அதுக்கு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது டெக்னாலஜியும் வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸும் அந்த ஏரியாவில் இருக்குது, கவர்மெண்ட்டும் ஃபண்டு பண்ணுது, அந்தளவுக்கு ரிசர்ச்சும் நிறைய நடக்குது. பட் என்ன சிக்கல்னு சொன்னாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கவனிக்கிறதே இல்லை. எல்லாரும் போகிற இது இடத்துல நானும் போகிறேனே ஒழிய எனக்கு பிடிச்சது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கோப் இருக்கிற ஏரியா அப்படின்ற ஏரியாவுக்கு போனாங்கன்னு சொன்னால் இது வாஸ்ட் ஏரியா. இது இருக்காங்க. நேர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, பேசலாம் சார். நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல சுபஸ்ரீ பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன? சார் நான் வந்துட்டு கட் ஆஃப் 130 வச்சிருக்கேன் சார். சரிங்கம்மா. எம்பிசி கம்யூனிட்டி வருங்க சார். அதே மாதிரி 7.5 இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு சார். பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசை சார். கவுன்சிலிங்ல போட்டா எனக்கு கிடைக்குமா சார்? கட் ஆஃப் எவ்வளோ சொன்னீங்க? 131 130 சார். 130 எம்பிசியில் வரீங்க, 7.5 வந்துடுறீங்க. ஆமா சார். நர்சிங் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஆமா சார். எந்த ஊர்மா சொன்னீங்க? மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். மயிலாடுதுறை. சரிங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. நல்ல விஷயம். பட் 137க்கு வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடைக்காது. கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், ப்ரைவேட் காலேஜஸ் போய்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுங்கிறது வந்துட்டு அதில் ரிசர்வேஷன் கிடையாது, ஃபீஸ் கன்செஷன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு. அதனால் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷனில் உள்ளது. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு உள்ளது. மற்றபடி ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து ஒன்லி ஃபீஸ் கன்செஷன் தான் இருக்குமே ஒழிய அதுக்கு தனியாக இது பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த மார்க்குக்கு வந்துட்டு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கிடைக்காது, கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்கும். அதனால் நர்சிங் பண்ணலாம். அவங்க நர்சிங்கோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்காலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ், டைரி அந்த மாதிரியான அப்ளை பண்ணுறது இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் வச்சுக்காம மல்டிபிள் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நர்சிங் தான் படிக்கணும் விருப்பப்படுறாங்க. நீங்கள் சொன்னீங்க ப்ரைவேட்டில் கிடைக்கும் அப்படின்னு. ப்ரைவேட் நிறைய கல்லூரிகள் இருக்குது. அவங்க ப்ரைவேட்டில் சேராங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அதில் கட்டமைப்புகள் இருக்குன்னு பார்த்துக்கிடணும்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கான பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அதோட வாக்கின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான விஷயங்கள். மூணாவது ஃபேக்கல்ட்டியுடைய ரேஷியோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். வந்து ஒரு மொத்த இதுக்குமே வந்து ஃபேக்கல்ட்டி கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாக்கா ரொம்ப ஓவர் பர்டனிங்காக இருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லெபார்ட்டரி, அதே போல் அந்த ஹாஸ்பிட்டலுடைய வாக்கின்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒரு 15 இயர்ஸ், ஒரு 10 இயர் ஆயிருந்தாலும் அது எல்லாமே ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிருக்கும். அதனால் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே உள்ளதை நம்ம அப்ரோச் பண்ணுறது நமக்கு சேஃப். அதனால் நம்ம அப்படி தான் நம்ம இது பண்ணுறோம். அது ஓகே சார். அடுத்த நேரம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், பேசலாம். உங்கள் கேள்வி சுருக்கமாக கேட்டுருக்கேன் சார். ஒன்றும் இல்லைங்க சார், எங்கள் பாப்பா 178 எடுத்திருக்கு அப்படிங்க சார். பிசிங்க சார், கட்டா சார். பிசி வெட்னரி கிடைக்குமாங்க சார்? இதான் உங்க கேள்வி. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார், சார் பதில் சொல்லுவாங்க. 178க்கு வந்து பிபிஎஸ்சி கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு செகண்ட், தேர்டு இல்லை மாப்பப்பில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து பிபிஎஸ்சி மட்டும் போடாமல் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க, மற்ற கோர்சஸையும் சேர்த்து போடுங்க. டைரி போடுங்க, அதே போல் வந்து பவுல்ட்ரி போடுங்க, ஃபிஷரி போடுங்க, எல்லாம் சேர்த்து போடுங்க. இதை மட்டும் போட்டுறாமல் எல்லாத்தையும் சேர்த்து போடுறது நல்லது. ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பற்றிக்கிட்டோம். நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, சுருக்கமாக சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா, அதாவது நம்ம அப்ஜெக்டிவ்க்கு தான் கோர்ஸே ஒழிய கோர்ஸுக்கு அப்ஜெக்டிவ் இல்லை. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய கோலை செட் பண்ணிக்கணும். நான் எங்கே போகணும், நான் என்ன ஆகணும், வாட் ஐ வாண்ட் டு பி, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் கோர்ஸ்.
நான் வந்து ஒரு ஃபீல்டுக்கு போகிறேன்னா அதுக்கு எப்படிலாம் போகலாம், எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கலாங்கிறது தான் முக்கியமே ஒழிய எனக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிருச்சு இதுக்கு நான் என்ன பண்ணட்டும், இதுக்கு ஜாப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அப்போ தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். இன்னொன்று நான் வந்து உழைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிற முக்கியமான காரணம் என்னென்னாக்கா பிடிச்ச விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து அப்ஜெக்டிவ் தான், கோலுக்கு தான் கோர்ஸுக்கு கோல் அல்ல ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்கள் ப்ரொஃபஷனையும் பேஷனையும் சேர்த்துருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரொஃபஷன் வேறு மாதிரி இருக்குது, அவங்க பேஷன் வேறு மாதிரி இருக்குது. அதனால் இது ரெண்டையும் சேர்த்துருங்க. முக்கியமாக எஜுகேஷனுங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அல்ல, எம்பவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஹாப்பியாக லேர்ன் பண்ண முடியும். அப்படி எல்லாரும் ஹாப்பியாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி பங்கேற்க நிறைய விஷயங்கள் படிப்பு தொடர்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களை படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இணைந்து வழங்கியோர் கிங் மேக்கர்ஸ் AS அகாடமி. மீண்டும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மற்றொரு புதிய தலைப்பை மற்றொரு புதிய விருந்தினருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.